எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் போகலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தில் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்? முந்தின வசனத்துல பார்த்தோம், அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறதே. பொல்லாத இருதயத்தை கொண்டிருக்கிற மனிதர்களா இருக்காங்களே சொல்லிட்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரசங்கி, எல்லாருக்கும் தெரிந்த அந்த பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை சொல்லிக்கிறது. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து செம்மையானவனாக உருவாக்கினார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல உருவாக்கினார். நமக்குள்ள எந்த பழுதும் இல்லாதபடிக்கு கர்த்தர் பார்த்து உருவாக்கின நாம ஆண்டவர் என்ன பண்றோமா? மனஸ்தாபப்படுத்துகிறோம். அவர் மனஸ்தாபப்படுத்தி துக்கப்படுகிற அளவுக்கு நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தை பாருங்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம ஆண்டவரை விசனப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? அது மட்டும் இல்ல, நம்ம ஆண்டவரை மனஸ்தாபப்பட வைக்கிறோமா? என்னென்ன காரியங்களில கர்த்தர் மனஸ்தாபப்பட வைக்கிறோம்? எந்தெந்த காரியங்களில அவரை விசனப்பட வைக்கிறோம்? ஏன் தான் இவங்களை படைச்சோமோன்னு சொல்லிட்டு கர்த்தர் யோசிக்கிற அளவுக்கு நம்ம மாறிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம இந்த வாரத்தின் தொடக்கத்துல ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் விசனப்படுகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், உங்களை மனஸ்தாபப்படுகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், எங்களை நீங்க மாற்றுங்க, நீங்க சந்தோஷப்படுகிற எங்களில் நீர் அகமகிழ்கிற அந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா நோப்பிற்கு சாத்தியத்தை நிறைவேற்றாங்க. உமக்கு நன்றி அப்பா. நீர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு நாங்கள் ஆண்டவரை நடந்து கொள்ளாதபடிக்கு, நீர் விசனப்படுகிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளாதபடிக்கு, நீர் எங்களை கண்டு சந்தோஷப்படுகிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்கு திரும்ப செஞ்ச மனிதனை செம்மையானவனாக நீர் படைத்தீர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பா, நீங்க நல்லாதான் படிச்சீங்க ஆண்டவரே. ஆனா நாங்க இந்த தந்திரங்களோட ஆண்டவரை மற்றொரு மாய்மாலத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய யோசனைகள் எல்லாம் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால உங்களை நாங்க துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவுல எங்களுக்கு ஒரு கிளன்சிங் ஆண்டவரே எங்க தாங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை சந்தோஷப்படுத்துகிறவர்களா எங்களை எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரே. முதலாவது ஆண்டவரே, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக முதலாவது நாங்க தெரிஞ்சோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல உங்களை நாங்க கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கோமோ அந்த காரியத்துல இருந்து நாங்க விடுதலையாக எங்கள் கண்கள் திறக்கப்பட திரும்ப அது தவறை செய்யாதபடிக்கு உண்மை சந்தோஷிப்பிக்கிறவர்களை, இந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா நீங்கள் எல்லாம் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் எங்க தாங்க ஆண்டவரே. அப்பா, அநேக பெற்றோர் நினைக்கிறாங்க எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய இருதயத்தை மனம் மடிவாக்குகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்காங்க ஆண்டவரே. அப்பா, முதலாவது நாங்க ரீகன்சைல் ஆகணும் ஆண்டவரே. உம்மோடு ஆண்டவரே நாங்கள் இணையணும் ஆண்டவரே. நாங்க எந்தெந்த காரியத்தில் நாங்க ஒழுங்கிலேயே எங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு எங்களுடைய பிள்ளைகளையும் ஒழுக்க நெறிகளிலேயே வளர்க்கிறவர்களா எங்களை எல்லாரையும் நீங்க மாற்றுங்க. இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் ஆண்டவரே அநேக காரியங்களை நினைத்து ஆண்டவரே, புகைந்து கொண்டிருக்கிற காரியங்களை நினைத்து ஆண்டவரே, அப்பா இருக்கிற வயதான பெற்றோர்கள் நினைக்கிற ஆண்டவரே, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே, நிம்மதியை தாங்க ஆண்டவரே. காலை எழுந்து கொள்ளும் போது எந்த காரியம் காட்டு தீயை போல பரவும் என்று பயந்தார்களோ அது ஒன்றும் இல்லாமல் ஆண்டவரே அமிழ்ந்து போனதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லத்தக்கவர்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவிலே பரலோக தரிசனங்களை தாங்க, சொப்பனங்களை தாங்க ஆண்டவரே. உம்மோடு உறவாடுகிற ஒரு இரவாய் இந்த இரவு இருக்க திரும்ப செய்ய நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.